இனி விஜயுடன் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த சங்கீதா. நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருந்தார். அதனை கண்டுபிடித்த பிறகு விஜயால் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தேன் என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் சங்கீதா. விஜயை பிரிவதற்கு காரணமாக சங்கீதா முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் வேற என்னென்ன விரிவாக பார்ப்போம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சங்கீதா ஒரு லண்டன் வாழ் தமிழ் பெண்மணி. இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இவர் விஜயின் தீவிர ரசிகையாக இருந்து பின்னாளில் அவருடைய வாழ்க்கை துணையாக மாறியவர். இவர்களின் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை ஒரு சினிமா கதை போலவே சுவாரஸ்யமானது. சங்கீதா லண்டனில் பிறந்து வளர்ந்தவர். இவருடைய தந்தை சொர்ணலிங்கம் லண்டனில் மிகப்பெரிய தொழிலதிபர். 1996ஆம் ஆண்டு பூவே உனக்காக திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த நேரம். அப்போது விஜயை பாராட்டுவதற்காக லண்டனில் இருந்து சென்னை வந்திருந்தார் சங்கீதா. படப்பிடிப்பு தளத்தில் விஜயை சந்தித்த சங்கீதா தன்னை ஒரு ரசிகையாக அறிமுகப்படுத்தி கொண்டார். சங்கீதாவின் குணாதிசயங்கள் விஜயின் பெற்றோருக்கு பிடித்து போகவே இருவிட்டார் சம்மதத்துடன் ஆகஸ்ட் 25, 1999 அன்று இவர்களது திருமணம் நடைபெற்றது. இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி இவர்களது திருமணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். மகன் சஞ்சய் கனடாவில் திரைப்படத்துறை சார்ந்த படிப்பை முடித்துவிட்டு தற்போது இயக்குனராக அறிமுகமாக உள்ளார். அதேபோல் பெண் குழந்தையான திவ்யா சாஷா அமெரிக்காவில் உயர்கல்வி பயின்று வருகிறார். விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாராக வளர்ந்ததில் சங்கீதாவிற்கு முக்கிய பங்கு உண்டு. ஆரம்ப காலங்களில் விஜயின் பல படங்களுக்கு சங்கீதா ஆடை வடிவமைப்பில் உதவி செய்ததாக கூறப்படுகிறது. பொது நிகழ்ச்சிகளில் அதிகம் கலந்து கொள்ளாத சங்கீதா விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையையும் குழந்தைகளையும் மிகச் சிறப்பாக கவனித்து வந்தார். கடந்த சில காலங்களாக சங்கீதா பொது நிகழ்ச்சிகளில் தென்படாததால் சமூக வலைதளங்களில் பல வதந்திகள் பரவின. இருப்பினும் அவர் தனது குழந்தைகளின் கல்வி மற்றும் வெளிநாட்டு பணிகளுக்காக அங்கேயே தங்கியிருப்பதாக குடும்பத்திற்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த நிலையில்தான் விவாகரத்து தாக்கல் செய்துள்ளார். விவாகரத்து மனுவில் நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை கொண்டிருந்தார் விஜய். இது எனக்கு 2021 ஏப்ரலில் தெரிய வந்தது. நான் இதை கண்டுபிடித்த பிறகும் இரக்கமே இல்லாமல் அந்த உறவை தொடர்ந்தார். இதனால் நான் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன் என்று சங்கீதா மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் திருமணத்தை மீறிய அந்த உறவை தட்டி கேட்டதால் வீட்டில் எனக்கான உரிமைகள் வழங்குவதை விஜய் நிறுத்திவிட்டார். அதிகமான கட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தினார். இதனால் எனக்கு நெருக்கடி ஏற்படும் சூழல் வந்தால் நடிகைக்கும் எனது கணவருக்கும் உள்ள தகாத உறவை அமல்படுத்தும் ஆதாரங்களை வழங்குவேன் என்று சங்கீதா கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த நடிகை விஜயுடன் இருக்கும் புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் தொடர்ந்து வெளியிட்டார். விஜய் இந்த பதிவுகளை மறுக்கவோ எதிர்க்கவோ இல்லை. இதன் மூலம் மறைமுகமாக அவற்றை ஆதரித்தார். பரவலாக பரப்பப்பட்ட இந்த பதிவுகள் எனக்கும் குழந்தைகளுக்கும் மீண்டும் மீண்டும் அவமானத்தை ஏற்படுத்தின என்று குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் நடிகையுடன் உறவை முறித்துக் கொள்வதாக கூறிய விஜய் திருந்தவே இல்லை. 2021ஆம் ஆண்டிலிருந்தே என்னை தனியாக வாழுமாறு நிர்பந்தித்தார் என்றும் என் கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை நடிகை வெளியிட்டு வருவது எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் அவமானத்தை தருகிறது. தேவைப்பட்டால் எனது கணவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கும் நடிகையை வழக்கின் 2வது எதிர்மனுதாரராக சேர்ப்பேன் என்று பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். விஜய்க்கு கரூர் சம்பவம், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ரத்து, இப்போது குடும்ப பிரச்சனை என தொடர்ந்து நெருக்கடிகளை சந்தித்து வருகிறார். சினிமா, அரசியல், குடும்பம் என அடுத்தடுத்து விஜய் சிக்கலில் சிக்கியிருப்பது ரசிகர்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.